GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Covin year-end big sale. உண்மையா இந்த குலதெய்வம் எனக்கு அனுகிரகம் பண்ணலன்றது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம்? அது அந்த குலதெய்வம் நம்மளோட கனெக்ட் ஆகலன்றதை நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பொதுவாக இதை ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் குலதெய்வம்னு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வத்தை கும்பிடுவாங்க. சில ஊர் தெய்வங்களில் குலதெய்வமாக கும்பிடுவாங்க. இன்னும் சில பேர் எல்லா தெய்வங்களை கும்பிடுவாங்க. பட்டவன், பட்டத்தலைச்சி, இது மாதிரியான நம்மளுடைய மூதாதையர்களை தான் குலதெய்வமாக வழிபாடு பண்ணி தான் நம்மளுடைய வந்தது. ஆனால் இப்போதான் வீட்டில் இருந்தால் அவங்க இறை வழிபாடு, இறை அம்சம், இறை ஜோதிடம், இது மாதிரியான விஷயங்களில் நல்லா இருப்பாங்க. அதே கேது 8ல் இருந்தாங்கன்னா கடவுள் மறுப்பாளராக இருப்பாங்க. அப்போ 5, 7, 9 கேது இருந்து மூல திரிகோண ஸ்தானத்தெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் தெரியாமல் செய்கிறதுனாலையும் அவங்க குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் என் குலதெய்வ கோயிலை கட்டினதுக்கப்புறம் தான் பிரச்சனை, என் கோயிலுக்கு போய் கட்டினதுக்கப்புறம் தான் சில பிரச்சனைகள் வந்தது, உயிர் பலிகள் வந்ததுன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னென்னா முறையான சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் செய்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணமே தவிர, செவ்வரளி பூவை ஒரு சின்ன தொட்டியில் வாங்கி வச்சு 48 நாள் ஒரு மண்டலம், வாடகை வீடுனாலும் சரி சொந்த வீடுனாலும் சரி, சனி மூலையில் தான் ஆனால் செய்யணும். வீட்டுக்குள்ள இடம் வேண்டுதலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், சங்கல்பம் பண்ணுன்னா ஒரு பெரிய மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி சங்கல்பம் வைப்போம். 10க்கு 10 பொருத்தம் இருந்து நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை, பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்து கெட்டவர்களும் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 40க்கு மேலே இருந்தது பொருத்தம். அப்படியே குறுக்கி 11, 10, இப்போ 7 பொருத்தம் இருந்தால் கூட போதுங்கக்கூடிய ஒரு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு அறம்மிகு அடிகளார் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார்கள். அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ வாழ்க்கையில பரிகாரங்கள் அப்படிங்கிறத தேடி நிறைய மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்றது அந்த அளவுக்கு மலை போல இருக்கு. சில பேருக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு குலதெய்வமே எனக்கு தெரியல, எனக்கு குலதெய்வ அனுக்கிரகமே இல்லை போல இருக்கு அப்படின்னு குலதெய்வத்தை தேடிட்டு ஓடுற ஒரு மக்களும் இருக்காங்க. உண்மையா இந்த குலதெய்வம் எனக்கு அனுகிரகம் பண்ணலன்றது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம்? அது அந்த குலதெய்வம் நம்மளோட கனெக்ட் ஆகலன்றதை நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பொதுவாக இதை ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படிங்கும்போது, சில பேர் குலதெய்வம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, முருகன் எனக்கு குலதெய்வம், பெருமாள் எனக்கு குலதெய்வம்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய குலத்தின் முன்னோடிகளை தான் நம்ம குலதெய்வமாக வழிபடுவோம். முதல் விஷயமே அதுதான். அப்போ அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தின் முன்னோடிகளை, நம்மளுடைய மூதாதையர்களை தான் ஆரம்ப காலகட்டத்தில் குலதெய்வமாக வழிபாடு பண்ணோம். அப்போ அப்படியே அது மருவி வரும்போது சிவ வைணவம், அதாவது சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம்னு கோத்திரங்கள் கேட்பாங்க. அப்போ அதை சார்ந்து வருது இல்லையா? அப்போ அதை சார்ந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது மாறி 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 இன்றைக்கி குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகனை குலதெய்வமாக, பெருமாளை குலதெய்வமாக, சிவனை குலதெய்வமாலாம் கும்பிட்றாங்க. அது எல்லாமே வழிபாட்டு தெய்வமாக இருந்ததை காலப்போக்கில் அவங்களுடைய குலதெய்வமாக இருந்தது. ஆனால் குலதெய்வம்னு இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கன்னி தெய்வத்தை கும்பிடுவாங்க. சில ஊர் தெய்வங்களில் குலதெய்வமாக கும்பிடுவாங்க. இன்னும் சில பேர் எல்லா தெய்வங்களை கும்பிடுவாங்க. பட்டவன், பட்டத்தலைச்சி, இது மாதிரியான நம்மளுடைய மூதாதையர்களை தான் குலதெய்வமாக வழிபாடு பண்ணி தான் நம்மளுடைய வந்தது. ஆனால் இன்னைக்கு மாறி போச்சு. அது எப்படி இருந்தாலுமே சில பேருக்கு ஜாதக ரீதியாக கேது நல்லா இருந்தால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஞானக்காரகன் கேது தான் குலதெய்வத்திற்கும் உரியவர். அப்போ அந்த கிரகங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் கேது எங்கே இருக்கார், செவ்வாய் எந்த சாரத்தில் இருக்காருங்கிறத பார்த்து உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், அந்த குலதெய்வம் கோயில் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி என்ன இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி கிரக ரீதியாக பார்த்து குலதெய்வத்தை சரி செய்து கொள்ளவும் முடியும்.
அடுத்தபடியாக அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேருடைய வீட்டில் எனக்கு இதுல ஒரு கேள்வி வருதுங்க. இப்ப கேது நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னா, அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்னோட ஜாதக கட்டத்தை எடுத்து, எனக்கு கேது நல்ல நிலையில தான் இருக்காரு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பொதுவாக வந்து கேதுவை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கோ ராசிக்கோ 9ஆம் வீட்டில் இருந்தால் அவங்க இறை வழிபாடு, இறை அம்சம், இறை ஜோதிடம் இது மாதிரியான விஷயங்களில் நல்லா இருப்பாங்க. அதே கேது 8ல் இருந்தாங்கன்னா கடவுள் மறுப்பாளராக இருப்பாங்க. அப்போ 5, 7, 9ல் கேது இருந்து மூல திரிகோண ஸ்தானத்தெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும். அதை அம்சத்துலேயும் பார்க்கணும் நம்ம. ஸோ ஒரு பேசிக்காக சொல்லலாமே தவிர சுயஜாதகத்தை பார்க்கும்போது தான் அவங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்தை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். சரிங்க ஐயா. அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் நீங்க சொல்ல வந்தீங்க. அதாவது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கலன்னா, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது. ஆமாம். அப்போ அந்த கிரக ரீதியாக முடிஞ்சு போச்சுங்கும்போது நம்ம என்ன செய்கிறாங்க, குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்றாங்க. சில காலப்போக்கில் அதையே குலதெய்வமாக ஆக்குறாங்க. சில பேர் அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வச்செல்லாம் கும்பிட்றாங்க. அப்போ இது மாதிரியான சில சம்பிரதாயங்கள் செய்யும்போது அது தெரியாமல் செய்கிறதுனாலையும் அவங்க குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் என் குலதெய்வ கோயிலை கட்டினதுக்கப்புறம் தான் பிரச்சனை, என் கோயிலுக்கு போய் கட்டினதுக்கப்புறம் தான் சில பிரச்சனைகள் வந்தது, உயிர் பலிகள் வந்ததுன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னென்னா முறையான சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் செய்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணமே தவிர தெய்வத்துக்கும் தண்டிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அந்த குலதெய்வத்தை தெரியாதவர்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பௌர்ணமி தினம், அந்த பௌர்ணமி தினத்தில் வீட்டில் சனி மூலையில் பார்த்தீங்கன்னா அரளிப்பூ இருக்கு இல்லையா, செவ்வரளிப்பூ, அந்த செவ்வரளிப்பூவை ஒரு சின்ன தொட்டியில் வாங்கி வச்சு 48 நாள் ஒரு மண்டலம், வாடகை வீடுனாலும் சரி சொந்த வீடுனாலும் சரி சனி மூலையில் தான் ஆனால் செய்யணும். வீட்டுக்குள்ளே இடம், வெளியில் இடம் இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே செய்யலாம், வெளியில் இடம் இருக்கிறவங்க வெளியில் செய்யலாம். சனி மூலையில் அது ஒரு சின்ன தொட்டியோ மண்ணுலேயோ அந்த அரளிப்பூ செடியை வைக்கணும். 48 நாள் அந்த இடத்துல தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு என்ன செய்யணும், ஏதாவது ஒரு இனிப்பு சார்ந்த பாயசம், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சு டெய்லியும் உங்களுடைய ஆத்மார்த்தமாக என்னுடைய குலதெய்வம் எனக்கு எதுன்னு தெரியல, எனக்கு ஏதோ ரூபத்தில் சொப்னத்திலையோ சூட்சமமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக என்னுடைய குலதெய்வம் என் வீட்டுக்கு வரணும், என்கிட்ட நான் எனக்கு தெரியப்படுத்தணுங்கக்கூடிய ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், சங்கல்பம் பண்ணுனா ஒரு பெரிய மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி சங்கல்பம் வைப்போம். அவனுக்கு அது கிடைக்கணும், இவனுக்கு இது கிடைக்கணும், நான் அதை வாங்கணும், நான் அதை செய்யணும், எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு பெரிய ஒரு லிஸ்ட்டு வைப்போம். அதெல்லாம் வைக்காமல் என்னுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் மட்டும் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு 48 நாள் அதை செஞ்சு முடித்தோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் என்ன செய்யணும், அந்த அரளிப்பூ செடியை கொண்டு போய் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 7 உருண்டை மஞ்சளை வாங்கி வீட்டு வாசல்லையோ அல்லது சாமி ரூம்லேயோ வச்சு கட்டணும். இதை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய குலதெய்வம் சொப்னத்திலேயோ அல்லது யார் மூலியமாகவா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தெரியாதவர்களால் தெரிஞ்சுக்க முடியும். குலதெய்வம் தெரிஞ்சும் எனக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, உங்களுடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல்லை எடுத்து வீட்டுடைய மத்திமத்தில், அதாவது ஹால்லையோ இல்லாட்டி எனக்கு ஒரே ரூம் தான் இருக்குனாலும் சரி எங்கேனாலும் சென்ட்ராக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி தொங்க விட்டுறணும். அதில் 5 வெந்தயம், 5 கிராம்பு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 ரூபா காசு ஒன்று, இது எல்லாத்தையும் அந்த முடிச்சுக்குள்ளே போய் கட்டி வச்சுட்டு நீங்கள் டெய்லி அதுக்கு ஒரு சூடம்பத்தி மட்டும் காட்டுங்க. காட்டி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக 37 நாள் தான் செய்யணும். 37 நாள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் அதை படியில் சாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கே 37 தீபம் போட்டு முடிஞ்சால் பொங்கலோ இல்லாட்டி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணி மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் சுவாமிகிட்ட பாதத்துலேருந்து ஒரு எலுமிச்சப்பழம், ஒரு 5 எலுமிச்சப்பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுடைய 5 மூலை, அதாவது 4 மூலை வீட்டு வாசலில் கட்டுங்க. கட்டினீங்கனாலே வீட்டுக்குள்ளே குலதெய்வம் இல்லாதவர்களுக்கும் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வந்துடும். நிச்சயமா. அதாவது குலதெய்வத்தோட வருகை அல்லது குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பலருக்கும் இந்த கேள்வி இருக்குங்க. ஏன்னா குலதெய்வமே எனக்கு தெரியல, குலதெய்வத்தையே வணங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, என்னுடைய நாட்டில், அதாவது நான் இலங்கையிலலாம் இருக்கும்போது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றதையே நம்ம செய்தது இல்லையே. இப்படி ஒரு கோவிலுக்கு போய் என் குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்ததில்லை. இன்று வரைக்கும் அதனால தான் அங்கே அவ்வளோ சிக்கல் எல்லாம் போயிட்டு இருக்கு. அல்லது குலதெய்வம்ன்றது நமக்கு தெரியாமே வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோமா? இல்லை, ஆக்சுவலி வந்து எல்லா இடத்துலையும் குலதெய்வ வழிபாடுங்கிறது இருக்கும்.
அதை நம்மளுடைய சம்பிரதாயம், நம்மளுடைய வழித்தோன்றலின் அடிப்படையில் தான் நம்மளுடைய தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் வந்தது. ஸோ உங்களுடைய சம்பிரதாயம் வழிபாட்டின் முறையில் அங்கே மாறுபட்டிருக்கிறனால உங்களுக்கு அந்த குலதெய்வங்க வழிபாடை உங்களுக்கு மிகைமைப்படுத்தாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு தெய்வம், நம்ம குடும்பத்தில் இந்த சாமியை தான் எதுனாலும் முதன்மையாக போய் கும்பிடுவோம் அப்படின்னு. ஸோ அந்த முதன்மையாக கும்பிடுற தெய்வத்தை தான் நீங்கள் அங்கே குலதெய்வமாக உங்களுக்கே தெரியாமல் கும்பிட்றீங்க. நிச்சயமாங்கய்யா. இப்போ அடுத்து இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம அண்மையில நிறைய பார்க்குற ஒரு விஷயம் தான் திருமணம். திருமணம் அப்படிங்கிறது பலருக்கு வந்து தடை தாமதம். அது ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு. அதையும் கடந்து திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பொருத்தமெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு 10 பொருத்தம் பார்க்குறாங்க. இதை தாண்டி வந்து நம்பர்ல பொருத்தம் பார்க்குறாங்க. ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க. குடும்ப பொருத்தங்கள்லாம் பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தும் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு மன முறிவுல அல்லது சிக்கல்ல இந்த மாதிரி இப்போ அநேகமானவர்களுக்கு வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு நான் பல பேருக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா, எல்லாருமே கல்யாணம் அப்படின்னா பொருத்தத்தை தூக்கிட்டு போகிறாங்க. 10க்கு 10 பொருத்தம் இருந்து நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை, பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்து கெட்டவர்களும் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேலே இருந்தது பொருத்தம். அப்படியே குறுக்கி 11, 10 இப்போ 7 பொருத்தம் இருந்தால் கூட போதுங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. பொருத்தத்தையும் கடந்து ஒருத்தருடைய சுய ஜாதகத்தை, இதோடைய கட்டத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்த 4ஆம் வீடு எப்படி இருக்குது, சுகஸ்தானம், கலத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் திருமணங்கிறது செய்யணுமே தவிர, பொருத்தத்தை மட்டும் வைத்து திருமணம் செய்வதால் முழுமையான பலன்கிறது ஏற்படாது. 2வது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, பொருத்தங்கிறது மனம் சார்ந்த விஷயம்தான். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா மன ரீதியாகவே ஒருத்தருக்குள்ள தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்புகள் இருக்குது. அன்றைக்கி வந்து வெளியில் இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை எந்த ஒரு விஷயங்களும். நேற்று கூட வந்து நான் இங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போகும்போது எங்கள் ஊரில் இருந்ததுக்கும் இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்குமே நிறையா வித்தியாசங்களை பார்க்குறேன். காரணம் அப்படிங்கும்போது நான் பார்க்காத விஷயங்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. என்னடா அங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதை சார்ந்தே மிகப்பெரிய ஒரு நூலை எழுதலாங்கிற அளவிற்கு நேற்று நான் பார்த்தேன். சமீப காலங்களாக வெளி உலகத்துக்கு வர்றதுனால சில விஷயங்களை பார்க்க முடியுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வாழ்ந்த இடங்கள், வளர்ந்த விதங்களை பொறுத்து கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஜாதகத்தை மையமாக வைத்து மட்டும் இல்லாது, ஒருத்தருடைய வளர்ப்பு, அவர்கள் வளர்ந்த விதம், அவர்களுடைய சூழலை பொறுத்தும் இந்த மாதிரியான விவாகங்கள், திருமணமாகியும் விவாகரத்துங்கிறது நடக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே முதல்ல நீங்கள் திருமணம் பண்ணும்போது அந்த கட்டத்தை பார்க்கணும். இப்போ தனியாக மஞ்சத்தூள் இருக்குது, நீர் தனியாக இருக்குது. அது திடம், இது திரவம். திடமான பொருளை திரவத்துக்குள்ளே போய் சேர்க்கும்போது அது 2 மிக்ஸ் ஆகிடுது. அதுதான் திருமண வாழ்க்கைங்கிறது. அப்போ அதை சரியாக அந்த கட்டத்தை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மனப்பொருத்தம்னு சொல்லுவாங்க. 2 பேருடைய குணாதிசயங்களை சார்ந்து நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. திருமணம் பண்ணும்போது 2 பேருடைய குணாதிசயத்தை சார்ந்து நீங்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்தால் கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வசதியை பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 0வாக இருந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜாவாக இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜாவானவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 0வாக இருக்கான். ஸோ 2 பேருடைய வாழ்வியல் திருமண உறவிற்கு அப்பால் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்து திருமணம் செய்து வைத்தாலே அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவருடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி இது சரியா, அது சரியா, இந்த ஜோசியர் சொன்னது சரியா, அந்த ஜோசியர் சொன்னது சரியான்னு அவங்களா போட்டு குழப்பிக்கிட்டு அந்த திருமண வாழ்க்கைகளை நிறைய இடங்களில் வீண் செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். நிச்சயமா. இந்த இடத்துல இந்த திருமணம் சார்ந்த சிக்கல்களுக்கு வந்துட்டு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதுங்களா? கண்டிப்பாக இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது. முதல்ல ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கும்போது 5 நிறங்களில் வந்து 5 புடவையோ அல்லது 5 ஜாக்கெட் பிட்டு வாங்கிக்கணும். 5 முறத்தில் மஞ்சள் தூளால் அந்த முறத்தை, அந்த சாணம் மொழுகுவாங்க இல்லையா, அது மாதிரி மஞ்சள் தூளால் அந்த முறத்தில் மொழுகி 5 முறத்தில் 5 கலரில், அதில் வந்து கருப்பு நிறமும் வெள்ளை நிறமும் மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற 5 நிறங்களில் 5 ஜாக்கெட் பிட்டு 5லேயுமே பாலில் செய்த ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வச்சுட்டு சுமங்கலி பொருட்களை வைக்கணும். சுமங்கலி பொருளை வச்சுட்டு அந்த முறத்தை மேலே மூடிடணும். இன்னொரு முறத்தால் மூடி மஞ்சள் துணியில் இல்லாட்டி வெள்ளை துணியில் மஞ்சள் முக்கி
அந்த வெள்ளை துணியில் முக்கின மஞ்சளில் அந்த முறத்தை வச்சு கட்டி 5 காளி கோயிலுக்கு அதை கொண்டு போய் தானம் செய்யலாம். தானம் செஞ்சுட்டு அவங்களுடைய ஜாதகத்தை கோயிலில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், பொங்கலும் செய்யலாம். எது வேணாலும் செய்யலாம். இந்த 5 காளி கோயிலுக்கு செஞ்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் 90லேருந்து 120 நாளுக்குள்ளே அவங்களுக்கு திருமண பொருத்தம்ங்கிறது அமையும். இதுவே ஆண்களாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது கொள்ளிடம் ஆறு, காவேரி ஆறு எங்கேனாலும் பரவாயில்ல. காலையில் ஆண்கள்னால் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை காலையில் காவேரி ஆறோ ஏதாவது ஒரு ஓடக்கூடிய நதி, கடல் எதுனாலும் சரிதான், அங்கே போயிட்டு நவதானியங்கள் இருக்குது, நவதானியங்களை தனியாக எடுக்கணும். பால், தயிர், பன்னீர், நவதானியம், இளநீர், பசுங்கோமியம், அது மட்டும் இல்லாத எலுமிச்சப்பழம், தேங்காய் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். வாங்கிட்டு கிழக்கு பார்த்து நின்று உச்சந்தலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. நவதானியத்தை 9 முறை எடுத்து தன்னுடைய உச்சந்தலையில் வச்சு என்னை பிடித்த கிரகநிலைகளாக இருக்கட்டும், அதாவது எந்த தோஷமாக இருந்தாலும் என்னை பிடித்தது இன்னையோட என்னை விட்டு போகணும் அப்படின்னு சூரிய பகவானை பார்த்து காத்தால பிரார்த்தனை பண்ணிட்டு பால் ஊற்றி அதை கிழக்குலேருந்து மேற்க தள்ளணும். அடுத்தது வெத்தலையில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சத்தூளும் தயிரும் வச்சு வெத்தலையால் முகம், கை, காலெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும், அந்த வெத்தலையை கசக்கி. அடுத்தபடியாக கோமியத்தை கொஞ்சம் ஊற்றி குளிக்கணும், அல்லது கோமியம் கஷ்டமாக இருக்கிறவங்க இளநீர், பன்னீரை ஊற்றி குளிச்சுட்டு தலை முழுகிட்டு அந்த துணியை அங்கேயே கழட்டி ஓரமாக வச்சிடணும். தண்ணியில் போட்டு நீரை மாசு செய்யாமல் ஓரமாக துணியை வச்சுட்டு நல்ல தலைமுழுகி சீயக்காய் தேய்ச்சி குளிச்சிடணும். குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோயில் இருந்தால் என்ன செய்யணும்னா அருகம்புல் மாலை சாற்றி 7 தேங்காய் செதற்காய் உடைக்கணும். முடிச்சுட்டு குலதெய்வம் கோயில் இருந்தால் பக்கத்தில் குலதெய்வத்துக்கு போய் அவங்களுக்கு என்ன வயதுள்ள தீபம் ஏற்றலாம். அப்படி தீபம் குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் அந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்காக உங்களால் முடிஞ்ச தட்சணையை ஏதாவது எடுத்து வீட்டில் வச்சிங்கன்னா அந்த திருமண தடைங்கிறது விளைகிறோம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Cobin Year-End Big Sale.